اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. طيب أيها الإخوة والأخوات، نحن في درس التعبير، في مقرر التعبير للمستوى الثاني. நாங்கள் இரண்டாவது முஸ்தவாவுக்கான தாபீர் பாடத்தில் இருக்கிறோம். இரண்டாம் தரத்துக்குரிய தாபீர் பாடத்தில் இருக்கிறோம். இதில் நாங்கள் ஏற்கனவே இந்த புத்தகத்தில் 2 பாடங்களை படித்துட்டோம். இது 3வது பாடம். ஏனைய 2 பாடங்களிலும் சில பயிற்சிகளை தந்திருந்தேன். அந்த பயிற்சிகள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த பாடத்துடைய இறுதியில் நாங்கள் செய்யலாம். கட்டாயமாக ஞாபகப்படுத்துங்க. ஆரம்பத்தில் நாங்கள் இந்த பாடத்தை இப்போ கொஞ்சம் பார்ப்போம். ஷஹ்ரு ரமதான். ஷஹ்ரு ரமதான் தாபீர் எந்த வகையில் முக்கியம் அப்படின்டா, நாங்கள் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு அல்லது ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு தாபீர் பாடம் எங்களுக்கு மிகவும் முக்கியம். அப்படி நாங்கள் பழகினால்தான் எங்களால் செய்யலாம், நாங்கள் உருவாக்கலாம், நாங்கள் கருத்துக்களை சொல்லலாம், எழுத்துலேயோ அல்லது பேச்சிலேயோ சொல்லலாம். அதுக்கான பயிற்சி தான் இந்த தாபீர் பாடத்தோடாக நாங்கள் பெறுறோம். ரைட். ஷஹ்ரு ரமதான் இது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒன்று தானே. ஷஹ்ரு رمضان. طيب أجب عن الأسئلة الآتية. بما تشعر إذا جاء شهر رمضان؟ بما تشعر؟ شعر يشعر. لماذا تشعر؟ بما என்றால் بما என்றது بماذا என்ன உணர்கிறாய், எதை கொண்டு உணர்கிறாய். ஷார வந்தா பா வரும் தானே. ஷார ஒன்றை உணர்றதுக்கு ஷார்து பில் ஜூஇ, நான் பசியை உணர்ந்தேன் தான் சொல்லுவோம். அஷ்உரு பில் ஆதஷ், எனக்கு தாகத்தை நான் உணர்கிறேன். அஷ்உரு பில் ஹுஸ்ன், நான் கவலை உணர்கிறேன். அஷ்உரு பில் ஃபரஹ், நான் சந்தோஷத்தை உணர்கிறேன். அப்ப ஷாருக்கு பா வர்றதுனால முன்னால நாங்க பாவை பயன்படுத்தி அப்ப அது பிமா என்று தான் இருக்கும். ஆனா நாங்க கேள்வியா கேட்கும் பொழுது அந்த மா என்று நீட்டாமல் சுருக்கமாக பிம என்று தான் கேட்கிறோம். பிம தஷ்உரு, பிம தஷ்உரு இதா ஜாஅ ஷஹ்ரு ரமதான். மன் யுஜீப்? இதை பிளங்காதது ஏதாவது இருக்கா? பிம தஷ்உரு இதா ஜாஅ ஷஹ்ரு ரமதான். السلام عليكم أستاذ. கேளுங்க. تشعر. ஷார யஷ்உரு என்றா உணர்றது. ஷார யஷ்உரு என்றா உணர்றது. ஷஹர் என்று சொன்னாலும் உணர்றது. ஷஹர் என்றால் மாதம். ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம். அது ஹா, இது ஷஹர். இங்க ஐன். ஷஅர யஷ்உரு உணர்தல் தானே. அஷ்உரு பில் ஜூ', பசியை உணர்கிறேன். அஷ்உரு பில் ஆதஷ், தாகத்தை உணர்கிறேன். طيب بما تشعر, என்ன உணர்கிறாய்? இதா ஜாஅ ஷஹ்ரு ரமதான், ஷஹ்ரு ரமதான் வந்தால் நீ உன்னுடைய உணர்வு எப்படி இருக்கும்? ஷுஊர். ஷுஊர் என்ன உணர்வு? طيب من يجيب؟ جوانا أستاذ. نعم تفضل. أشعر أن أفعل عبادة كثيرة. نعم. அதாவது அஷ்உரு பிஅன் அஃஅல இபாதத்தன் கஸீரா, அது உணர்வு அல்ல. இப்ப நீங்க அது நினைக்கிறேன்னு சொல்லலாம் தானே. ரமதான் வந்துட்டா நான் நிறைய இபாதத்துகள் அமல்கள் செய்யணும் அப்படி என்று நான் விரும்புவேன் அப்படி என்று நீங்க சொல்லலாம். ரைட், பரவாயில்ல. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். ஃபைரூசி. بالفرح والسرور. அஷ்உரு பில் ஃபரஹி வஸ்ஸுரூர். ரமதான் வந்துட்டா நான் சந்தோஷத்தை உணர்வேன், மகிழ்ச்சி அடைவேன், மகிழ்ச்சியை உணர்வேன் என்ற அதெல்லாம் உணர்வு தானே. மகிழ்ச்சி, கவலை, பசி, தாகம், அதெல்லாம் உணர்வு. அப்ப அதை உணர்வேன் அப்படி சொல்லலாம். அது சரி. பனாசிர்.
சொல்லுங்க சிஸ்டர். بما أشعر تشعر بالبركة. யார் பேரை சொல்லாம சொல்றீங்க சிஸ்டர்? நான் பெனாசிர் நாசிர் தான் சொல்றேன். உஸ்தாத் சொல்றேன். சரி, பெனாசிர் சொல்லதானே சொல்றேன். நீங்க சொல்லுங்க. அடுத்த யாருன்னு பாப்போம். இப்ப யார் சொல்லணும் உஸ்தாத்? சொல்லுங்க பெனாசிர். நீங்க உங்களுக்கு தானே சொல்ல சொன்னேன், வேற ஒருத்தரும் சொல்ல சொல்லுங்க. أشعر بالبركة. طيب அஷ்உரு பில் பரக்கா அப்படி சொல்லலாம் தானே. ரமதான் வந்து விட்டால் நான் பரக்கத்தை உணர்வேன். ரமதான்ல இபாதத்துல இணைய விஷயங்கள்ல எனக்கு ஒரு பரக்கத்தை நான் உணர்வேன். طيب அஷ்உரு பில் பரக்கா. சிஸ்டர் வேற யார்? நீங்க பேர் சொல்லாத சிஸ்டர். என்னோட பேரு? லாபிர். நீங்க லாபிரா. என்ன சொல்லுங்க. லக்கும் தத்தகூன். எப்படி? அஷ்உரு லஅல்லக்கும் தத்தகூன். அப்படி என்றால் நான் உணர்வேன் தக்வா உள்ளச்சம். அஷ்உரு பித்தக்வான்னு சொல்லலாம் இல்லையா? பித்தக்வா அல்லக்கும் தக்வாவோட லஅல்லக்கும் தத்தகூன்டா நீங்க தக்வா உள்ளவர்களாக நீங்க பயப்படலாம் அப்படித்தானே அர்த்தம். நீங்க என்ன சொல்லலாம்டா? அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொல்லலாம்டா? அஷ்உரு பித்தக்வான்னு சொல்லலாம். அதாவது தக்வாவை நான் உணர்வேன். இறையச்சத்தை நான் உணர்வேன். ரமதான் வந்தா எங்களோட இறையச்சம் வந்து என்ன செய்யும்? அதிகரிக்கும் இபாதத்துகள் மூலமா. அதனால ரமதான்ல நான் இறையச்சத்தை உணர்வேன்னு நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். எப்படி? அஷ்உரு எப்படி சொல்லணும்? பித்தக்வா. அஷ்உரு பித்தக்வா. அல்லக்கும் இல்ல அல்லக்கும் தத்தக்கும் விடுங்க. அஷ்உரு பித்தக்வா. தக்வாவை நான் என்ன செய்வேன்? உணர்வேன். அஷ்உரு பித்தக்வா. ரைட். இப்போ நாங்க அடுத்த கேள்விக்கு வரலாம். இப்படிதான் ஒவ்வொருத்தரும் நீங்க ட்ரை பண்ணணும். இதுக்கு எப்படியாவது நாங்க ஒரு வாக்கியத்தை நிச்சயத்துக்கு உருவாக்குறது. அப்படி நீங்க ட்ரை பண்ணும் பொழுது சரியோ பிள்ளையோ அதனால உங்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்க பயனடைவீர்கள். ரைட். طيب متى يصلي المسلمون صلاة التراويح؟ متى يصلي المسلمون صلاة التراويح؟ யார் சொல்றீங்க? ரமதான் பாத்திமா. அடுத்து يصلي المسلمون صلاة التراويح في شهر رمضان. نعم. يصلي المسلمون صلاة التراويح في شهر رمضان. نسكيا. المسلمون يصلون صلاة التراويح بعد صلاة العشاء. المسلمون يصلون صلاة التراويح بعد صلاة العشاء. بعد صلاة العشاء. லாஃபிர் பிரதர் உங்களோட மைக்ல ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று வருது. பெருசா இல்லை கொஞ்சம். ரைட். ஓகே. இப்போ அடுத்தது யாராவது சொல்ல போறீங்களா இதுக்கு வாக்கியம்? சொல்லுங்க சிஸ்டர். تصلي المسلمون صلاة التراويح في الليل. أصلي صلاة التراويح في الليل. أصلي صلاة التراويح في الليل. எல்லாம் சொல்லலாம். அப்ப டைரக்டான பதில் இதுக்கு மத்தா யுஸல்லி المسلمون صلاة التراويح சுருக்கமாக சொல்றேன்னா في رمضان தானே. في رمضان. அப்ப يصلي المسلمون صلاة التراويح في رمضان. முஸ்லிம்கள் எப்ப ஸலாத் தராவி தொழுவார்கள்? في رمضان. அப்ப நீங்கள் ஏற்கனவே சொன்ன பதில்களும் பரவாயில்ல. يصلون صلاة التراويح بعد صلاة العشاء في الليل. طيب اذكر آية في رمضان. அலிஃப் லாம் எதுவும் போடக்கூடாதா ரமதானுக்கு? இல்ல போடக்கூடாது. ஏன்னா அது வந்து மம்னூ மின ஸர்ஃப். ரமதான்ன்றது மம்னூ மின ஸர்ஃப். طيب اذكر آية وحديثا في فضل شهر رمضان. اذكر آية وحديثا في فضل شهر رمضان. فضل لنا சிறப்பு. இங்க ஃபضل என்றால் சிறப்பு. ஷஹர் ரமதானுடைய ஃபضல பத்தி ஒரு ஆயத்து அல்லது ஒரு ஹதீஸ். ஆயத்தன் வ ஹதீஸன். ஒரு ஆயத்தும் ஒரு ஹதீஸும் ரெண்டும் தானே. உதுக்குர்னா என்ன சொல்லு? கூறு. ஆயத்தன் வ ஹதீஸன் ஃபீ ஃபضل ஷஹர் ரமதான். லாஃபிர் பிரதர் சொன்னாங்க. யா அய்யுஹல் ஆமனு
كتب عليكم الصيام آياتنا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. طيب حديث பாடமா அல்லது வேற ஒருத்தர்? ஜாஸ்மின் உஸ்தாத். என்று சொல்லக்குள்ள ஃபாத்திமா உஸ்தாத். ஜாஸ்மின் உஸ்தாத். எல்லாருக்கும் வரும். இப்போ எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. சரியா? ரைட். ஃபைரூசி நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ ஒருத்தர் சொன்னா அல்லாத வேற ஒன்று சொல்லலாம். آية القرآن شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அப்போ அது ரமதான் மாதத்துல சிறப்பு என்ன செய்யுது எடுத்து சொல்லுது. ஃபதுலை பத்தி சொல்லுது. ஏற்கனவே அந்த தாஃபிர் பிரதர் சொன்ன ஆயத்தும் அது ரமதான்ல நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது என்ற அந்த ஃபதுலை சொல்லல, நேரடியாக கடமையாக்கப்பட்டது தான் என்ன செய்யுது சொல்லுது. என்றாலும் அது ஒரு வகையில ஃபதுலை நாங்க புரியலாம். ரமதான் சிறப்பு என்றதுனால தான் எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீதும் அது கடமையாக்கப்பட்டிருக்குது, எங்கள் மீதும் என்ன செய்யப்பட்டிருக்குது கடமையாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். பிரச்சனை இல்லை. ரைட். வேற யார் சொல்ல வரீங்க? ரம்லான் ஃபாத்திமா ஹதீஸ் சொல்லலாமா உஸ்தாத்? சொல்லுங்க. ஜாஸ்மின் உஸ்தாத். رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار. نعم. إذا جاء رمضان வந்துவிட்டால் فتحت أبواب الجنة, ஜன்னவுடைய அபுவாபுகள் பாபுகள் வாயில்கள் திறக்கப்படும். وغلقت أبواب النار, நரகத்துடைய பாபுகள் என்ன செய்யப்படும்? غلقت, மூடப்படும். நாம் ஜாஸ்மின். நாம் அஹ்சன்த். قال رسول الله صلى الله عليه وسلم الصوم جنة. قال رسول الله صلى الله عليه وسلم الصوم جنة. الصوم جنة. என்ன ஜுன்னா என்றால் கேடயம். தெரியுமா? கேடயம் தானே. கேடயம் என்றால் எப்படி, எந்த வகையில சோம் கேடயம்? பாவங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். பாவங்களை விட்டும் பாதுகாக்கும். நாங்க நோன்பு பிடிச்சிருக்கிற நேரத்தில் நபி அவன் சொன்னா சோமு ஜுன்னா, இல்லையா? யாராவது உங்களை திட்டினா நீங்க திரும்ப திட்டக்கூடாது. ரைட். அதே மாதிரி நரகத்துல இருந்து எங்களை பாதுகாக்கிற கேடயம். طيب. வேற யாராவது சிஸ்டர்ஸ்? ஃபாத்திமா சொல்றேன் உஸ்தாத். ஜனோஃபர். ஃபாத்திமா, அடுத்தது ஜனூஃபர், எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு. அடுத்தது இப்ராஹிம். ஹதீஸ் சொல்றேன் உஸ்தாத். சொல்லுங்க. மன் காம ரமதான ஈமான வஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه. نعم. من قام رمضان, ரமதான்ல யார் நின்று வணங்குகிறாரோ, من قام رمضان ஈமானன், ஈமானோடும், வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்தும், غفر له ما تقدم من ذنبه, அவருடைய முன் சென்ற பாவம், من ذنبه, அவருடைய பாவத்திலிருந்து முன் சென்றவைகள் மன்னிக்கப்படும். غفر له, அவருக்கு மன்னிக்கப்படும். غفر يغفر, மன்னிக்கிறது, غفر மன்னிக்கப்படும். نعم. சிஸ்டர். குர்ஆன் ஆயத் லைலத்துல் கத்ரி خير من ألف شهر. அது லைலத்துல் கத்ரி சிறப்பான லைலத்துல் கத்ரி خير من ألف شهر. அது ரமதானுடைய ஒரு இரவு. طيب. வேற யாரு? إبراهيم أستاذ. تفضل. قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان واحتسابا غفر له ما تقدم من ذنبه. இதுவும் ஹதீஸ் தான். முன்னர் சொன்னது மன் காம, இது மன் சாம தானே. மன் சாம ரமதான், யார் ரமதான்லே நோன்பு நோட்கின்றாரோ غفر له ما تقدم من ذنبه, அவருடைய தம்புல பாவத்துல மா தகத்தம முன்னுக்கு போனது, முன் சென்றவைகள் என்ன செய்யப்படும்? غفر மன்னிக்கப்படும். லஹு, அவருக்காக மன்னிக்கப்படும். غفر له ما تقدم, முன் சென்று விட்டது அப்படியானவை. மின் தம்பி, அவருடைய பாவத்திலிருந்து. طيب. الآن ننتقل إلى التدريب الثاني. كون جملا من الجدول التالي ثم اكتبها مرة أخرى. இங்க ஒரு ஜதுவல் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஜதுவல் என்றால் ஒரு அட்டவணை. அதுல நாங்க என்ன செய்யணும்டா, கலிமாக்களை புறக்கி எடுத்து ஒரு ஜும்லாவை உருவாக்கணும். அப்ப நீங்க ஒவ்வொரு கொலம்ல இருந்தும்
ஒவ்வொரு காய்மாலிருந்து நீங்க ஒவ்வொரு களிமா எடுத்து என்ன செய்யலாம், ஒரு ஜும்லாவை உருவாக்கலாம். ரைட், முதலாவது களிமாவுக்கு ரமதான் யார் வாரீங்க? நஸ்ரீன். நஸ்ரீன். ரமதானு ஷஹ்ரு ஸௌமி வல் இபாதத்தி. ஜும்லா சொல்றாங்க. ரமதானு ஷஹ்ரு ஸௌமி வல் இபாதா. நாம் அஹ்சன்தி. ரமதான் ஷஹ்ரு ஸௌமி, இதனுடைய மாதம், சௌமுடைய மாதம். ஷஹ்ரு ஸௌமி வல் இபாதா, நோன்பு பிடிக்கிறதுக்கும் இபாதத் செய்வதற்கும் உரிய ஷஹர், மாதம். நாம் அஸ்ஸானி யார் வாரீங்க? ஃபாத்திமா. இப்ராஹிம் உஸ்தாத். இப்ராஹிம். லைலத்துல் கத்ரி خير من 1000 شهر. نعم، ليلة القدر خير من 1000 شهر. 1000 ஷஹரை விட 1000 மாதங்கள். 1000 ஷஹர் எங்களுக்கு தெரியும், 1000 மாதம் தானே. 1000 ஷஹரின், 1000 ஷஹரை விட خير மின் விடை, அதை விட خير சிறந்தது எது? லைலத்துல் கத்ரி. طيب, அடுத்தது யார் வாரீங்க? உஸ்தாத் الليل برد சொல்லுங்க. الليل برد எங்க இங்க இதுல வசனம் இங்கயா? இங்க அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இல்லையே. இப்ப ஒன்றுல இந்த நீங்க இந்த குளம் இதுல இருந்து, இந்த காய்மால இருந்து லைலத்துன் ரெண்டு எடுத்திருக்கி சரியா? ரெண்டாவது காய்மால இருந்து கதிரண்டது எடுத்தாரு. மூணாவதுல இருந்து ஹைரம் மீன். அப்படிதான். ரைட், அடுத்தது யாரு? யார் வாரீங்க அடுத்தது? ஃபாத்திமா சுதா. ஃபாத்திமா. மூக்கியத்து பத்ரின் ஆகமு நஸ்ரின் லில் முஸ்லிமீன். نعم أحسنتي. موقعة بدر أعظم نصر للمسلمين. என்ன موقعة بدر عندها فاطمة؟ பத்ர் போர் நடந்தது. موقعة بدر بدر போர் தானே. غزوة بدر. بدر நிகழ்வு, بدر யுத்தம். أعظم نصر அப்படின்னா أعظم نصر பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஆதமுண்டா மகத்தான, ஆதமுண்டா மகத்தான, மிக மகத்தான. நஸ்ரண்டா வெற்றி. ஆதமு நஸ்ரின், மிக மகத்தான ஒரு வெற்றி. யாருக்கு? லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு. பத்ர் போர், மௌகிஅத்து பத்ர் ஆதமு நஸ்ரின் லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி. طيب, இந்த மாதிரியான சொற்களை நீங்க இப்படி ட்ரை பண்ணும் பொழுதுதான் செய்யும் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அதே மாதிரி உங்களால் என்ன செய்யலாம், உருவாக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்தது யார் வரீங்க? ஃபாத்திமா. நாம் தஜ்தமிஉல் உஸ்ரத்து மாஇதத்தில் இஃப்தார். நாம் தஜ்தமிஉல் உஸ்ரத்து. இஜ்தமஅ யஜ்தமிஉ. தஜ்தமிஉ என்றால் ஒன்று கூட்டுறது இல்லையா? அலா மாஇதத்தில் இஃப்தார் அப்படின்னா என்ன? அலா மாஇதத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்கான டயத்துல ஒன்று கூடுவாங்க. தஜ்தமிஉல் உஸ்ரா, உஸ்ரா ஒன்று சேரும். ஏன் தஜ்தமிஉன்னு சொல்லிக்குது? உஸ்ரத்து உஸ்ரா மீனா முஅன்னஸ்ங்கிறதுனால தஜ்தமிஉல் உஸ்ரத்து. யஜ்தமிஉன்னு சொல்லல, தஜ்தமிஉ. உஸ்ரா ஒன்று சேரும். அலா மாஇதத்தில் இஃப்தார், இஃப்தாருடைய அந்த மரவையில், இஃப்தாருடைய அந்த உணவு தட்டிலே எல்லாரும் என்ன செய்வார்கள்? ஒன்று சேர்வார்கள். உஸ்ரா ஒன்று சேரும். அலா மாஇதத்தில் இஃப்தார், இஃப்தாருடைய மாஇதா என்ன? உணவு தட்டு. அல்லது உணவு மேசை. அது உணவு மேசை எல்லாத்துக்கும் சொல்லலாம். உணவு மேசை, உணவு தட்டு. அப்ப எல்லாரும் அந்த உணவு வச்சு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன செய்வார்கள்? முழு குடும்பம் ரமதான்ல ஒன்று சேர்வார்கள். அப்ப தஜ்தமிஉல் உஸ்ரத்து அலா மாஇதத்தில் இஃப்தார், அலா மாஇதத்தில் இஃப்தார். طيب, அடுத்தது வாங்க.
لا في برتر هذا ما يكلنا سنسيب برانت. طيب املأ الفراغ فيما يلي بالكلمة المناسبة مما بين القوسين. இப்போ உங்களுக்கு நிறைய கலிமாக்கள் இங்க தந்திருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு தெரியாத கலிமாக்கள் இருக்கான்னு பாருங்க. இந்த கலிமாக்களை வச்சுதான் நீங்க இந்த இடைவெளிகளை நிரப்பணும். ரைட்? غفر என்ன ஃபிரண்டர் غفر என்ன மன்னித்தான். غفر என்ன மன்னித்தான். غفر என்ன மன்னிக்கப்படும் தானே, மன்னிக்கப்பட்டான் மன்னிக்கப்படும். غفر ஷவ்வால் என்ன தெரியுமா உங்களுக்கு? அது ஷஹ்ருன் من شهور العربية. شوال ماذا؟ ثواب. ما معنى الثواب؟ கூலி கூலி. இல்ல ثواب عندها கூலி, not கூலி. ثواب கூலி. right? شعبان. شعبان شهر. ماذا؟ نصر. ما معنى نصر ينصر؟ نصر ينصر. right. بدر. بدر பத்ர் யுத்தம். பத்ர் இங்க பத்ர் யுத்தத்துக்கு நாங்க பத்ரன்னு சொல்றோம் தானே. அடிப்படையில பத்ரண்டா நிலவு, அதாவது பௌர்ணமிக்கு தான் நாங்க சந்திரனுக்கு தான் பத்ரன்னு சொல்றோம். ரைட். பத்ர் யுத்தம் அந்த இடத்துல பேர் பத்ர். அதனால அந்த யுத்தத்துக்கு பேர் பத்ர். غزوة بدر، موقعة بدر சொல்லலாம். طيب رمضان هذا தெரியும். العشاء، القرآن، وشرابه. وشرابه என்ன؟ என்னுடைய குடிபானத்தை ஷராப் என்ன குடிபானம். என்ன ஷராப் என்ன குடிபானம். சாம சாம யசூமு என்றாலும் தெரியும். ஆஹிர் ஆஹிர் என்றாலும் உங்களுக்கு தெரியும். தெரியாத கேளுங்க. ஆஹிர் கடைசி. அத்தராவீஹ் ரமதான். طعام طعامه طعام. الفطر فطر என்றாலும் தெரியும். عيد الفطر. طيب إذا ما عرف فطر என்றால் தெரியும். خير நோன்பு விட்டுறது தான் ஃபித்ர். யார் வரீங்க? என்ன சொல்லுங்க பிரதர்? மன்னிக்கப்படும். غفر மன்னித்தான். غفر மன்னித்தான். அலின் தான் غفر. نعم خير نساء. اوكي. شهر رمضان الذي أنزل فيه القرآن. نعم شهر رمضان الذي، أحسنت، شهر رمضان الذي أنزل فيه القرآن. رمضان ماذا؟ شهر رمضان الذي التهي ذنرال أنزل إركبتده فيه அதிலே القرآن. أو شهر رمضان الذي أنزل فيه القرآن. أنزلك همزة வசல் போடப்பட்டியவில ஹம்சத்து கதா ஒரு ஐனுடைய தலை மாதிரி ஒரு அடையாளம் வரணும் தானே. உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஃபீஹி ஏன் ஃபீஹின்னு சொல்லி? அந்த மாதத்திலே தானே இறக்கப்பட்டது. அதற்காக ஃபீஹி ஷஹர் முதக்கர் ஃபீஹி அதிலே இறக்கப்பட்டது. طيب ரைட். அடுத்தது யார் வரீங்க? لافر. من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. ரைட். من صام رمضان. ரமதான் யார் சாம நோன்பு பிடிக்கிறாரோ, ஈமானன் ஈமானுக்காக, வஹ்திசாபன் இஹ்திசாப் நன்மை எதிர்பார்க்கிறதுக்காக யார் நோன்பு பிடிக்கிறாரோ, غفر له அவருக்கு, லஹு என்றா அவருக்கு தானே, அவருக்கு மன்னிக்கப்படும். மா தகத்தம எது? மா ஒன்று, தகத்தம முந்திவிட்டது அப்படியான ஒன்று. தகத்தம முந்தினது தானே. மின் தம்பி எதுல முந்தினது? மின் தம்பி அவருடைய பாவத்தில் இருந்தது, அதாவது அவர் முன் செய்த பாவங்கள். மா தகத்தம மின் தம்பி. இதுல ஈமான்ல பாருங்க, ஹம்சத்து வசூலா ஹம்சத்து கதா? قطع. قطع. همزة احتساب لا. احتساب لا. وصل. نعم. همزة وصل. إيمانك همزة وصل، احتسابك قطع. right. சார் மாத்தி ஈமானுக்கு
ஈமானுக்கு ஈமானுக்கு ஒன்றுமே எனக்கு ஒண்ணும் விளங்கல. என்ன சொல்றீங்க? ஈமானுக்கு ஹம்சத்துல் ஈமான்ல வந்து ஹம்சத்துல் கத்அ, வஹ்திசாப்க்கு ஹம்சத்துல் வஸ்ல். அப்படித்தான். நான் மாத்தி சொல்லிட்டேனா? ஆமா உஸ்தாத். ஆமாங்க உஸ்தாத். طيب அப்ப ஈமானுக்கு ஹம்சத்துல் கதா, ஈமானுக்கு ஹம்சத்துல் கதா, இஹ்திசாபுக்கு என்ன ஹம்சத்துல் வஸ்ல். அதனாலதான் நாங்க அதை எப்படி வாசிக்கிறோம்? இஹ்திசாபன் வாசிக்கிறோமா, வஹ்திசாபன் வாசிக்கிறோமா? வஹ்திசாபன். இஹ்திசாபன். ரைட். அடுத்தது வாங்க, யார் வாரீங்க? சித்ரத்துல் முத்தஹாஷிம். சொல்லுங்க சிஸ்டர். تعدي الصلاة التراويح بعد صلاة العشاء في شهر رمضان. نعم أحسنتي. أنا حركة الأبيلايكي அதாவது نؤدي சொல்லுங்க திரும்ப. نؤدي صلاة التراويح بعد صلاة العشاء في شهر رمضان. نعم بارك الله فيك. صلاة التراويح هنا مضاف إليه، من تراويح ودية ولا نؤدي صلاة التراويح بعد صلاة العشاء بعد மேல தந்திருக்காங்களா இஷான்ற சொல்? இஷா بعد العشاء بعد صلاة العشاء في شهر رمضان في شهر رمضان. نؤدي என்ன أدى يؤدي نؤدي நிறைவேற்றுவோம். நாங்கள் நிறைவேற்றுவோமா? نؤدي صلاة التراويح بعد صلاة العشاء. ஏன் بعد صلاتين சொன்னோம்? ஏன்னா بعد ظرفா வந்திருக்குது, அதனால ظرف பின்னாடி கேஸ்ல பிறகு வரது முதாஃப் இலைஹியாக இருக்கும் தானே. ரைட். அடுத்தது بعد ظرف. அடுத்தது யார் வரீங்க? ஃபாத்திமா ஷரீன். ثواب صائم عظيم لأنه يترك وشرابه وطعامه ابتغاء مرضات الله. نعم بارك الله فيك. another try. இன்னொரு சிஸ்டர் ஃபாத்திமா சொல்லுங்க. ثواب الصائم عظيم لأنه يترك طعامه وشرابه ابتغاء مرضات الله. இல்ல ஒரு பிழையும் இல்லை. அதாவது சவாபு சாயிமி, சாயிமுடைய சவாப் நன்மை, சாயிமுடைய நட்கூலி. சவாபு சாயிமி அதீமுன், அதீமுன் மகத்தானது தானே, அது ஹபர் தானே. அப்ப சவாபு சாயிமி அதீமுன் லிஅன்னஹு ஏனென்றால் சாயிம் நோம்பாளி யத்ருக்கு ترك يترك ترك يترك لأنه يترك طعامه. முதலாவது வரணும் طعامه அவருடைய உணவை. لأنه يترك طعامه அவருடைய தாமை அவர் விட்டு விடுகிறார், உணவையும். وشرابه மேல கூடுதலா வந்திருக்கே, அப்ப அதுதான் வரும் விட. ஷராபஹு وشرابه அவருடைய ஷராபையும் குடிபானத்தையும் அவர் விட்டு விடுகிறார். எப்படி? இப்திகா என்ற வேண்டியதற்காக, இப்திகா என்ற வேண்டது. இப்திகா மர்தாத்தில்லாஹ், தலப மர்தாத்தில்லாஹ். இப்திகானா தலபிட அர்த்தம், வேண்டுதல். தலப மர்தாத்தில்லாஹ், இப்திகா மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மர்தாத். மர்தாத் என்ற பொருத்தம், ரதிய என்ற பொருந்தி கொண்டான், மர்தாத் என்ற பொருத்தம், ரிதா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வேண்டி அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தாமையும் ஷராபையும் விட்டு விடுகிறார். அப்ப ثواب الصائم عظيم لأنه يترك طعامه وشرابه ابتغاء مرضات الله، ابتغاء مرضات الله. نعم. من يجيب؟ அது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு இந்த வாக்கியம்? மேல உள்ள வாக்கியம் புரிய முடியுமா இருக்குதா, இல்ல யாருக்காவது புரியாம இருக்குதா? புரியுது ஷேக், அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா? அதாவது எல்லாருமே புரியறதுக்கு ட்ரை பண்ணுங்கடா. நாங்க அதுக்கு தான் இந்த தாபீர் என்ன செய்யறோம், படிக்கிறோம். இப்படி படிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த புரிதல் என்ன செய்யும்,
காலப்போக்கில் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ரைட், யார் வாரீங்க அடுத்தது? நான் சொல்லுங்க. في شهر رمضان نصر الله المسلمين على الكفار في غزوة البدر وفتح الله عليهم مكة في رمضان. பாரக்கல்லாஹு ஃபீக். நல்ல குட் ட்ரை. அடுத்த சிஸ்டர் யார் பேர் சொன்னீங்க? வேற யார் சொல்ல போறீங்க? அவன் சொன்ன பிள்ளையில ஹரக்கத் சின்ன பிள்ளை இருக்கு. வேற யாரோ சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. في شهر رمضان نصر الله المسلمين على الكفار في غزوة بدر وفتح الله عليهم مكة في رمضان. نعم أحسنتم. في شهر رمضان بارك الله فيك. في شهر رمضان உடைய மாதத்திலே நஸர் அல்லாஹு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், உதவி செய்தான். யாருக்கு? அல் முஸ்லிமீன முஸ்லீம்களுக்கு. நஸரா யன்சுருண்டா உதவி செய்யறது, வெற்றியை கொடுக்கிறது தான் நஸரா. நஸர் அல்லாஹுல் முஸ்லிமீன், அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு உதவி செய்தான். யாருக்கு எதிராக? அலல் குஃபாரி, முஸ்லிமீன அலல் குஃபாரி, குஃபார்களுக்கு எதிராக, காஃபிர்களுக்கு எதிராக. இதுல ஃபீ கஸ்வதி பத்ரின், பத்ரி யுத்தத்துல. ஃபீ கஸ்வதி பத்ரின், கஸ்வாண்டா யுத்தம், மௌகிஅமைதான் கஸ்வா. ஃபீ கஸ்வதி பத்ரின், பத்ரி யுத்தத்தில் அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு வெற்றியை ரமதான் மாதத்திலே கொடுத்தான். வஃபதஹ அல்லாஹு, ஃபதஹ யஃப்தஹு என்றாலும் வெற்றியை கொடுக்கிறார். ஃபத்ஹண்டா வெற்றி. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், ரெண்டு சொல்லும் வந்து பாருங்க. இதா ஜாஅ வந்தால் நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியும், வல் ஃபத்ஹ் அல்லாஹ்வுடைய வெற்றி, ஃபத்ஹண்டா வெற்றி. வஃபதஹ அல்லாஹு, அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். அலைஹிம், அலைஹிம் அவர்களுக்கு. எங்க? மக்கத, மக்கா. என்ன வெற்றி? மக்காவை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியாக கொடுத்தான். ஃபதஹ அல்லாஹு அலைஹிம் மக்கத, முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா மக்காவை வெற்றியாக கொடுத்தான். ஃபீ ரமதான், அதுவும் எங்க? ரமதானுடைய மாதத்தில். ஃபீ ரமதான், ரமதானிலே ஃபதஹ அலைஹிம் மக்கத, மக்காவை அவர்களுக்கு வெற்றியாக ஈட்டி கொடுத்தான். ஃபதஹ அல்லாஹு அலைஹிம் மக்கத ஃபீ ரமதான். நாம் அடுத்தது யாரோ நீங்க? ஜாஸ்மின் உஸ்தாத். ஜாஸ்மின் முதலாவது. அடுத்து ஷஹரு ரமலான யாதி பஅத ஷஹரு ஷவ்வாலி வ ஷஹரு ஷஅபான யாதி பஅத ஷஹரு ரமலான். ரைட், நீங்க சொல்லியிருக்கீங்க. பரக்கல்லாஹு ஃபீக். இன்னொரு சிஸ்டர் சொன்னீங்களே, யார் வேற யார் வரீங்க? முஹம்மது வருவா. ஷஹ்ரு ரமலான யாதி பஅத ஷஹ்ரு ஷஅபான வ ஷஹ்ரு ஷவ்வால யாதி பஅத ஷஹ்ரு ரமலான். ஓகே, இப்படித்தானே முன்ன சிஸ்டர் சொன்னாங்க, இல்ல மாறி சொன்னாங்களா? மாறி தானே சொன்னாங்க. மாறிதான் சொன்னாங்க. ஆமா. அப்ப ஷஹ்ரு ரமதான் யஅதி பஅத ஷஹ்ரி ஷஅபான், ஷஅபான் மாதத்துக்கு பிறகுதான் ரமதான் மாதம் வரும் தானே. அத்தா யஅதி என்றாலும் வாரதுதான். அத்தா யஅதி, யஜி உட அர்த்தம் தான் தானே. ஷஹ்ரு ரமதான் யஜிஉ, யஅதி என்றாலும் வாரது, வரும். ஷஹ்ரு ரமதான் யஅதி பஅத ஷஹ்ரி ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்திற்கு பிறகு. பஅத ஷஹ்ரி ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்துக்கு பிறகுதான் ரமதான் மாதம் வரும். இந்த ரமதான் மாதம் எத்தனாவது மாதம்? 9. ஷஅபான் மாதம் 8வது மாதம் தானே. வஷஹ்ரு ரமதான் வஷஹ்ரு ஷவ்வால, ஷவ்வாலுடைய மாதம் வரும். யஅதி வரும். பஅத ஷஹ்ரி ரமதான், ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு. طيب, அப்ப வாக்கிய அமைப்பு நீங்க ஷவ்வாலான் போட்டீங்க உஸ்தாத். ஷவ்வாலான் கொடுக்கணுமா ஹரக்கத்து? ஆமாம் ஆமாம், ஷவ்வாலுடைய மாதம். மாதத்தில் எல்லாமே எல்லாத்துக்குமே அத மாறாதா ஹரக்கத்?
இல்ல இல்ல எல்லாத்துக்கும் இல்ல, எல்லாத்துக்கும் இல்ல, சிலதுக்கு. ரைட், எல்லாத்துக்கும் இல்ல. இந்த ரபீஉன், ரபீஉனில் அவ்வல், ரபீஉனில் ثاني. எல்லாத்துக்கும் இல்ல. அல் முஹர்ரம். ரைட். சஃபர் ممنوع من الصرف. طيب அடுத்தது யார் வரீங்க? خيرونيسا வருவா? சஃபா. ரைட், சஃபா. يؤدي المسلمون زكاة الفطر في آخر رمضان. نعم. திரும்ப சொல்லுங்க. يؤدي المسلمون زكاة الفطر في آخر رمضان. نعم. يؤدي المسلمون அப்படின்னா என்ன? அத்தா யுஅத்தி, முஸ்லிம்கள் நிறைவேற்றுவார்கள். நிறைவேற்றுவார்கள். زكاة الفطر، زكاة الفطر في آخر رمضان. ரமதானுடைய ஆகிரில் கடைசியில் ஜக்காத்துல் ஃபித்ர் என்ன செய்வார்கள்? நிறைவேற்றுவார்கள். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். உத்குர், உத்குர். இந்த உத்குர்ன்றதுல ஹம்சத்து வசல் தானே, கதா கொட்டிருக்காங்க. உத்குர் கூறுவீராக. ஃபாயிதத்தைனி, இரண்டு ஃபாயிதாக்கள். லிகுல்லி இபாதத்தின், ஒவ்வொரு இபாதத்துக்கும் மினல் இபாதத்தி தாலியா, வரக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்கும். ரைட். முதலாவது அஸ்ஸௌம். மன் யத்குர் லனா ஃபாயிதத்தைனி மின் ஃபவாயிதி ஸௌம். சோமுடைய ஃபாயிதால ரெண்டு ஃபாயிதா யாருக்கு சொல்லலாம் அரபில்? இப்போ நீங்கள் சொல்றீங்க. சின்ன வாக்கியம் பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணுங்க. ஃபாயிதான்னு தெரியும் உங்களுக்கு என்ன? பயன்கள், பயன்கள். முஸ்தபா. من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم. அது ரமதானுடைய சோமுடைய சிறப்பு தானே, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப எப்படி சொல்லலாம்? ரமதானுடைய ஃபாயிதால உண்டு என்னண்டா மக்ஃபிரத்து துனூப், பாவங்கள் என்ன செய்யப்படும்? மக்ஃபிரத்து துனூப் மின் ஃபவாயிதி, மின் ஃபவாயிதி சோம், சோமுடைய ஃபாயிதாக்களில் உள்ளதுதான் என்ன? மக்ஃபிரத்து அத்துனூப், பாவங்கள் மன்னிக்கப்படுவது. ரைட். வேற ரெண்டாவது ட்ரெயின் எல்லாம் போகுது. சொல்லுங்க. 10 நன்மைகள் அதிகமா கிடைக்குது குர்ஆன் ஓதும்போது. எப்படி சொல்லு? من فوائد رمضان كثرة الثواب. كثرة அதிகம், كثرة الثواب அதிகமாக நன்மைகள் கிடைப்பது. خيرونيسا சிஸ்டர், அவங்களோட மைக்ல என்ன பிரச்சனை? كثرة الثواب, அதிகமாக சவாபு கிடைக்கின்றது. வேற யாருக்கு சொல்லணும்? அல்லது அடுத்தது போலாம். அடுத்தது ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு ஸப்ர், பொறுமைக்குரிய மாதம். என்றாத பொறுமை எங்களுக்கு என்ன செய்து பயிற்றுவிக்குது. வேற சொல்லுங்க பிரதர். ரமதான் மாதம் வந்துச்சுன்னா நரகத்தின் வாசல் மூலம் விளங்குதில்ல நீங்க பேசுறது. வாசல் திறக்கப்படும், நரகத்தின் வாசல். இல்ல, நாங்க இப்ப இது அரபுல வாக்கியம் தான் சொல்லணும் தானே. நாங்க இப்ப அரபு தானே படிக்கிறோம். இப்ப உங்களுக்கு அந்த தமிழ்ல தெரிஞ்சத நீங்க இப்ப வாக்கியமாக மாத்திர இதான் நோக்கம். இங்க நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் இருக்கிறத நீங்க அரபுல உங்களுக்கு சின்ன 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 வாக்கியமாவது நீங்க உருவாக்குறதுதான் தாபீர் பாடத்துடைய நோக்கம். ரைட். யாருக்கு வேற யாருக்கு வரையணும்? சித்ரத்துல் முன்தஹா. அடுத்தது ஜெயிலானியா. அஸ்ஸௌமு யுஅத்தில்லாஹு அஜ்ரன் கஸீரா. லிஸ்ஸௌமி, நோன்புக்கு, யுஅத்தில்லாஹு அஜ்ரன் கதீரா, அல்லாஹ் தஆலா அதிகமான கூலிகளை என்ன செய்கிறான்?
தருகிறான் அப்படின்னு செய்யலாம், சொல்லணும் தானே, அப்படி என்று சொல்லலாம். ரைட். வேற என்ன, வேற 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 ஏதாவது சொல்ல போறீங்களா? நான் ஜெயராணி சொல்றேன் சார். குயிக்கா என்ன பாடம் முடியறதுல. நதுகுலு ஃபில் ஜன்னத்தி ரய்யான். நத்குலு ஃபி ஜன்னத்தி ரய்யான் அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அது சோமோட ஃபாயிதால் உள்ளது. ரைட். அது மாதிரி நீங்க சின்ன சின்ன வாக்கியங்கள் அமைங்க. ரைட். ஜகாத்துல் ஃபித்ரோட யார் சொல்ல வரீங்க? ஜகாத்துல் ஃபித்ருக்கு 2 ஃபாயிதா. என்ன அது ஜன்னத்து ரய்யானா பாப் அஹ்சன்தி பாபுர் ரய்யான். நதுகுலு ஃபி பாபிர் ரய்யான் இல்லாட்டி மின் பாபிர் ரய்யானி ஃபில் ஜன்னா. ندخلوا من باب الريان. باب الريان ولاها نسيون ودايما ولا في باب الريان لا برتنا لا. طيب أحسنتي. نعم. زكاة الفطر. زكاة الفطر في آخر رمضان. نعم أحسنت. في زكاة الفطر في آخر رمضان. يبيك فائدة اللي هذه. بتي شولي إن زكاة الفطر வந்து ரமதான் மாதத்துல கடைசில அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தானே? கடைசி. இப்ப ஃபாயிதா என்ன? ஜகாத்துல் ஃபித்ருக்குரிய ஃபாயிதா நீங்க சொல்லணும். அதாவது நன்மை. இப்ராஹிம் சொல்லலாம் உஸ்தாத். இப்ராஹிம் சொல்லலாம் உஸ்தாத். சொல்லுங்க. زكاة الفطر هي صدقة واجبة على كل مسلم قبل صلاة عيد الفطر. அப்படி சொல்லலாம். ஜகாத்துல் ஃபித்ர் சதகத்துன் வாஜிபத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கட்டாயமான வாஜிபான ஒரு சதகா. அப்ப நீங்க சுருக்கமா என்ன சொல்லலாம்? ஜகாத்துல் ஃபித்ரை பத்தி சொல்ற நேரம் ஜகாத்துல் ஃபித்ர் எதுக்காக ஜகாத்துல் ஃபித்ரோட ஃபாயிதா என்ன சொல்லுங்க பாபம். ஜகாத்துல் ஃபித்ரி ஓகே. ويعود النقص في صيامنا. ويعود النقص في صيامنا. அதாவது நமது குறைகளை பூரணப்படுத்துவதற்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் உதவும் அப்படின்றது. நோம்பில் ஏற்படும் நிறை குறைகளை. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு நிமிஷம் தான். طيب உண்மையிலே எனக்கு இன்றைக்கு ஒரு வேலை உண்டு. டைம் ஒரு 15 நிமிஷம் மட்டும் இருக்குது தான். அப்போ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அப்போ நீங்கள் என்ன ஃபாய்தா இப்படி நீங்கள் இன்ஷால்லா இந்த பாடத்தை எழுதிட்டு வாங்க. நாங்கள் அடுத்த பாடத்தில் அடுத்த வாரம் என்ன செய்வோம்டா, ஏற்கனவே முதல் பாடம் 2வது பாடம் இதில் சில பாடங்கள் உங்களுக்கு எழுதிட்டு வர சொல்லியிருக்கிறோம். அதுகளை நீங்கள் சரியாக எழுதியிருக்கிறீங்களா அப்படின்றத இந்த பாடத்தையும் நீங்கள் இன்ஷால்லா சரியாக எழுதிட்டு ட்ரை பண்ணுங்க. எழுதிட்டு வர்றதுக்கு நான் முயற்சி தானே. பிழை வர்றது எந்த பிரச்சனையும் இல்லை. பிழை வர்றது மூலமாக தான் நான் படிக்கலாம். உதாரணமாக ஜகாத்துல் ஃபித்ர்னு சொல்லலாம்டா. ஜகாத்துல் ஃபித்ர் துஹ்ரத்துன் லிஸ்ஸாயிம் அப்படி சொல்லலாம். ஏற்கனவே ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி அதான் அவன் சொல்ல வந்தது. துஹ்ரத்துன் லிஸ்ஸாயிம் துஅமத்துன் லில் மசாக்கீன், மிஸ்கின்களுக்கு அது உணவு. அதே மாதிரி சொலாபத் 2 ஃபாயிதா. நீங்க தராவுடைய ஃபாயிதா அதனால வரக்கூடிய பயன்கள். ரைட். அதே மாதிரி நீங்க இங்க 2 ஜும்லா அமைக்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொன்றை பத்தியும் 2 ஜும்லா முடியுமா இருந்தா நீங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. மித்ஃபாஉல் இஃப்தார்ன்ற மட்டும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். மித்ஃபாண்ட பீரங்கி, அதாவது அரபு நாடுகள்ல நோன்பு திறக்கிற நேரத்தில என்ன செய்வாங்கன்னா ஒரு பீரங்கியிலிருந்து ஒரு வேட்டை என்ன செய்வாங்க, ஒரு வெடியை அனுப்புவாங்க. அந்த நோன்பு திறக்கருடைய நேரம் என்று காம்பிக்கு முந்தி வந்து என்ன இல்லை, அந்த மைக்கெல்லாம் இல்லாதனால அதான் தூரத்து கேட்காதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்ன செய்யறாங்க உருவாக்கி வச்சுங்க. அதான் மித்ஃபாஉல் இஃப்தார். இதுக்கு உங்களுக்கு வாக்கியம் அமைக்கலமெண்டா அமைங்க, இல்லாட்டி அதை விட்டு ருயத்துல் ஹிலால் பிறை காணுதல், கிராத்துல் குர்ஆன் ஃபி ரமதான், ரமதான்ல
குர்ஆன் ஓதுறது, இந்த ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் ரெண்டு வாக்கியத்தை என்ன செய்யுங்க உருவாக்குங்க. அடுத்தது சஹூர், சஹர் உணவு, ரைட். அடுத்தது இந்த பயிற்சியை நீங்கள் சரியாக கோட் அடித்து, கேள்வியும் அதுக்குரிய பதிலும் இங்கே தரப்பட்டிருக்குது, அதை கோட் அடித்து நீங்கள் என்ன செய்யுங்க அதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கேள்வியும் பதிலையும் நாங்கள் அதை பார்ப்போம் கட்டாயம். 7வதுல வந்து துஹிப்பு ஷஹர் ரமதான் வலிமாதா, இதுக்கு இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விளங்கி பதிலளிக்கலுமாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் பதிலளிக்கிறதுக்கு. அந்த சொற்களை நீங்கள் தேடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நாங்கள் ரமதான் மாதத்தை பற்றி, ரமதான் ஷஹரு சௌமி வல் பரக்கத்தி வ தராஹும், ரமதான் மாதம் சோமுக்குரிய மாதம், பரக்கத்துக்குரிய மாதம், தராஹும் ஒருத்தருக்கொத்தர் இரக்கம் காட்டுறதுக்குரிய மாதம் அப்படி என்று இந்த ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஏற்கனவே நீங்க மேல பதிலளித்து இருக்கக்கூடிய இந்த பதில்களை வச்சு ஒரு வாக்கியம், ஒரு கட்டுற மாதிரி ஒரு பல வாக்கியங்கள் உங்களால் எழுதியலுமா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது இந்த பாடத்துல படிச்ச புதிய சொற்கள் இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதையெல்லாம் நாங்க இன்ஷா அல்லாஹ் பிறகு அடுத்த வாரம் பார்ப்போம். இதோட நான் முடிச்சு கொள்றேன். சொல்லுங்க. இப்ப கட்டுரை மாதிரி எழுதுனா தலைப்பா போட்டு எழுதணுமா உஸ்தாத், இல்ல ஃபுல்லா ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணுமா உஸ்தாத்? அந்த மாதிரி தான், ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் நீங்க எழுதணும். ஓகே உஸ்தாத். ஓகே. خير سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. معلش எனக்கு நான் அவசரமா பார்த்துட்டு. وعليكم السلام. وعليكم السلام ورحمة الله وبركاته. عليكم السلام.